இந்த பஞ்சாயத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவுன்சில்லையும் ஃபெடரேஷன்லையும் என்னென்னா கேம் சேஞ்சர் படத்துக்கு ரெட்டு போடுங்க அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. லைக்கா அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதனுடைய பின்னணியில் இருப்பது ரெட் ஜெயண்ட் தான். அதுக்கு என்னன்னு கேட்டால் தில்ராஜ் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டார். ஏன்னா இது ஏன் படம், சங்கருக்கும் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் அவரோட டீல் பண்ணுங்கள், ஏன் படத்தை நீங்கள் எப்படி முடக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இன்னொன்று, ஆந்திராவில் வந்து அவர் மிகப்பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய விநியோகஸ்தர், நிறைய திரையரங்குகள் வைத்திருக்கிற ஒரு கேரக்டர் அவர். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் படத்தை கை வச்சிங்க அப்படின்னா ஆந்திராவில் ஒரு தமிழ் படமும் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ இப்போ இவர்கள் லைக்காவுக்காக இந்த படத்தை கை வச்சு மொத்த தமிழ் சினிமாவும் பாதிக்கிற அளவுக்கான ஒரு முடிவை எடுக்க போகிறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, இந்த படத்தை வந்து இங்கே இருக்கிற ஒரு விநியோகஸ்தர் 25 கோடிக்கு வாங்கியிருக்காரு. என்ன வாங்கி வந்து அவர் ஏரியா வாரியாக பிரித்து விற்றுருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு ரெட்டு போட்டிங்கன்னா அவர் 25 கோடி ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த காசை யார் கொடுப்பா? அதனால் அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க.